நான்காம் வாரம் வெள்ளி. இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாடல். நிழல்கள் நீண்டன, பொழுது சாய்ந்தது, அழலறி ஆதவன் மறையும் முன்னமே தொழுது முதல்வனை புகழ்ந்து பாடுவோம். விழுமிய வீருடன் கடமையை செய்வோம். கிறிஸ்து பணித்த அலுவலை எல்லாம் இறுதி இவ்வேளையில் முடித்திடுவோமே. உழைத்தோருக்கு பரிசு உளதென பகர்ந்தே உறுதிமொழிப்படி உன்னதர் அவர் தருவாரே. உழைத்திடுவோருக்கு உதவியை அளிப்பார், களைத்திருப்போருக்கு ஆற்றலை தருவார். அழைக்கிறார் அன்புடன் அயராது உழைக்க, வெகுமதி விண்ணில் பெற்றிடுவோமே. தமக்கென வாழா கிறிஸ்து அரசே, உமக்கும் தந்தை இறைவனுக்கும் எமக்குள் வாழும் தூய ஆவியருக்கும் ஏற்ற புகழ் என்றும் ஆகுக. ஆமென். இறைமாட்சியின் புகழ். முன்மொழி 1. ஆண்டவரே, நாள்தோறும் நான் உம்மை போற்றுவேன். வியத்தகும் செயல்களை நான் எடுத்துரைப்பேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் நான் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். பெரிதும் போற்றுதற்குரியவர், அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், மிகுந்த பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய
உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை எடுத்துரைப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசிற்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு என்றுமுள்ள அரசு, தலைமுறை தலைமுறையாக உமது ஆளுகை உள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, நாள்தோறும் நான் உம்மை போற்றுவேன். வியத்தகு உம் செயல்களை நான் எடுத்துரைப்பேன். முன்மொழி 2. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் நீர் அண்மையில் இருக்கின்றீர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகின்றார். உயிரினங்களின் கண்கள் யாவும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். தாம் செய்யும் அனைத்திலும் ஆண்டவர் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், தம்மை நோக்கி நேர்மையுடன் மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது கூக்குரலை கேட்டு அவர்களை மீட்பார். தம்மிடம் பற்று கொள்ளும் அனைவரையும் ஆண்டவர் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அவர் அழித்து விடுவார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 2. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் நீர் அண்மையில் இருக்கின்றீர்.
திருவெளிப்பாடு அதிகாரம் 15 3 மற்றும் 4. போற்றுதல் பாடல். முன்மொழி 3. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மை உள்ளவை. கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 3. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மை உள்ளவை. அருள் வாக்கு. 1 ரோமையர் அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 2. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம், சாவு என்பவற்றுக்கு உள்ளாகும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிறு மறுமொழி. கடவுளிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொருட்டு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்தார். கடவுளிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொருட்டு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்தார். உடலில் இறந்த அவர் ஆவியில் வாழ்வுக்கு எழுப்பப்பட்டார். கடவுளிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொருட்டு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்தார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. கடவுளிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொருட்டு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்தார். கன்னிமரியாவின் பாடல். முன்மொழி. மூதாதையருக்கு நீர் உரைத்தபடி ஆண்டவரே, நீர் உமது இரக்கத்தை நினைவில் கொள்ளும். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர்.
அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி. மூதாதையருக்கு நீர் உரைத்தபடி ஆண்டவரே, நீர் உமது இரக்கத்தை நினைவில் கொள்ளும். மன்றாட்டுகள். கடவுள் தம் ஒரே மகன் வழியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவரை உலகிற்கு அனுப்பியதிலிருந்து கடவுளின் அன்பு புலனாகின்றது. கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்ததால் நாம் அவரை அன்பு செய்ய முடிகிறது. எனவே அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உம்மை அன்பு செய்யவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். மனம் திரும்பிய பெண் அதிகமாக அன்பு செய்ததால் இயேசு அவளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். அவர் எங்களையும் தொட்டு குணப்படுத்துவதை உணர்ந்து முழு மனதோடு நாங்கள் உம்மை அன்பு செய்வோமாக. ஆண்டவரே, உம்மை அன்பு செய்யவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தினரை கருணை கண் நோக்கியருளும் உமது நன்மைத்தனத்தில். ஆண்டவரே, உம்மை அன்பு செய்யவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உம் மகனின் பாடுகளின் படிப்பினைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். மேலும் எங்களுக்காக எளிதாக்கிய சுமையை சுமக்க உம் மக்களாகிய எங்களுக்கு ஆற்றலை தந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.